ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், மதன நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம ஷேர் பண்ணோம். ஸோ அதை பற்றின ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த கேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஜொமேட்டோ வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ தாமாகவே முன் வந்து இந்த கேஸை வந்து எடுத்து நடத்துறதுக்காண்டி. இது போக பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸை வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அதிரடி உத்தரவுகளை வந்துட்டு ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த சென்னை ஹைகோர்ட்டோட ஜொமேட்டோ விசாரணை மனுக்கள் வந்து, அதாவது ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட் வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்துட்டு இந்த சென்னை ஹைகோர்ட்டை வந்து தாமாகவே முன் வந்து இந்த கேஸை எடுத்து நடத்துகிறாங்க. அது போக வந்து அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அடுத்தடுத்து அதிரடி உத்தரவுகள்லாம் வந்திருக்கு. ஸோ அதை தான் இந்த ஹைகோர்ட் வந்து தானாகவே இந்த வழக்கை வந்துட்டு எடுத்து விசாரிச்சுட்டு நிறைய அதிரடி உத்தரவுகளை போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அதிரடி உத்தரவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாணவிக்கு மிகவும் மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மாணவியோட அவங்க படிப்பு முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கல்வி கட்டணமும் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இதில் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் எல்லாமே அடங்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக வழங்கப்படுகிற நிர்பயா நிதி செலவு பற்றி பல்கலைக்கழகம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தகுந்த ஒரு விளக்கம் அளிக்கணும் அப்படின்ற மாதிரியும், இது ஏன்னா இந்த மாதிரி ஃபண்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இன்றைக்கி அந்த மாணவி வந்து பாதிக்கப்பட்டு அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாணவிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக, அந்த மாணவியோட ஃபேமிலிக்கு ஒரு ஆதரவாக நிற்கிற விதமாக இன்றைக்கி ஹைகோர்ட் சொல்லியிருக்கிற இந்த உத்தரவுகள் வந்து மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மாணவியோட படிப்பு முடிகிற வரைக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், இதில் வந்து கல்வி கட்டணமும் சரி, விடுதி கட்டணமும் சரி எல்லாமே அடங்கும். இன்னொன்று, நிர்பயா நிதி செலவு பற்றி பல்கலைக்கழகங்கள், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, இன்னும் பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து விளக்கம் அளிக்கணும். அது கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம், இதுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. பட் வந்து இந்த அதிரடியான உத்தரவில் மட்டும் பிறப்பிக்கல, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஹைகோர்ட்டை அவங்களுடைய இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, புகார் அளித்த மாணவியின் துணிச்சல் பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியோட துணிச்சலை பாராட்டியிருக்கிறாங்க. அந்த மாணவியை அந்த இடத்துல ஹைகோர்ட்டில் அந்த விஷயங்களுக்காக பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி இந்த சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. பட் ஆனால் யாருமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன் வரலை. ஆனால் இந்த மாணவி துணிச்சலாக வந்து இதை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு இந்தியா முழுக்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி வர காலங்களில் எல்லா பெண்களுக்கும் ஒரு அவேர்னஸாக, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு தவறாக இருந்தாலும் தனக்கு எதிராக நிகழும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்கவும், அதை எதிர்த்து வந்து பேசவும், அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கேஸ் அமைஞ்சிருக்கு. அப்படி தான் வந்து எல்லாராலும் பேசப்பட்டுருக்கு. இன்னொரு விஷயம், இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்ணுக்கு எப்படி மரியாதை தரணும்னு ஆண்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்கள் தன் வீட்டில் இருக்கிற தாய், தங்கை இவங்கள மாதிரி மற்ற பெண்களையும் நினைக்கணும். ஸோ தவறாக நினைக்கிறதோ, இந்த மாதிரி வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகுவதோ கூடாது. ஸோ பெண்களை வந்து தயவு செய்து மதித்து நடத்துக்குங்க, அவங்களுடைய உணர்வுகளை மதிங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல, இந்த யானசேகரன் மாதிரியே எத்தனையோ பேர் இன்னமும் சொசைட்டியில் இந்த மாதிரி வேலைகளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஹைகோர்ட் கொடுத்த ஒரு பதில் என்னென்னா,
பெண்களை வந்து அவங்க மரியாதை கொடுத்து பழகுங்க அப்படிங்கிறத ஒரு சாட்டையடி பதிலாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பெண்களை வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு மட்டும் கிடையாது, பெண்களை டீஸ் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அவங்களுடைய நிறத்தை வைத்து கிண்டல் பண்ணுறாங்க, அவங்களுடைய உயரத்தை வைத்து கிண்டல் பண்ணுறாங்க, அவங்களுடைய உடல் பருமனை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டில் தான் அடங்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீ எந்த ஒரு விதத்துலேயும் பெண்களை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, டீஸ் பண்ணக்கூடாது, ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்குரிய மரியாதையை நீங்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பெண்ணின் விருப்பத்தில் தலையிட யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஸோ அந்த பெண் மேஜரான பெண், அவங்களுடைய லைஃப்பில் அவங்க எடுக்கிற டிசிஷன் அவங்களுக்கு சொந்தமானது. இந்த விஷயத்தில் நம்ம யாரையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுடைய ஃப்ரீடமில், ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும் இல்லை, ஏன்னா அவங்கள அந்த வயதெல்லாம் தாண்டி தான் இந்த மாதிரி இடத்துக்கு படிக்க வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான இது அதாவது ஒரு ஃப்ரீடமை கொடுக்கணும். ஸோ அவங்களுடைய விருப்பத்தில் நம்மளுடைய தலையீடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இன்டைரக்டாக அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள், அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்ச ஒரு பையன், ஒரு லவராக இருக்கலாம், பாய் பெஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு யாராக இருக்கட்டுமே, அவங்க பேசிக்கும்போது அதை வந்து ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த பெண்ணை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் இந்த பெண்ணை எதுக்கு தனியாக போனாங்க, அந்த பையன் கூட எதுக்கு தனிமையில் சந்திக்கணும், எதுக்கு அந்த மாதிரி இருக்கணும், அதனால தானே வீடியோ எடுத்து இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் வீடியோ எடுத்து மிரட்டுறாங்க, வைக்கிறாங்க. ஸோ அந்த பெண்ணில் இருந்து அந்த குற்றம் ஸ்டார்ட் ஆகுது, தவறு ஸ்டார்ட் ஆகுது, அந்த பெண்ணை திருத்திக்கணும். இது ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இந்த மாதிரி நம்ம பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக ஒருத்தவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கிற ஏஐ டெக்னாலஜி மூலமாக எதையாவது ஒன்று பண்ணி இந்த மாதிரி வேலைகளும் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை வந்து ஒரு ஆணிவேர்லேருந்தே அகற்றணும். அவங்களுடைய ஃப்ரீடம் அவங்களுடைய இது, நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் வந்து இன்டர்ஃபியர் ஆகி இது பண்ணக்கூடாது. இதுதான் வந்துட்டு ஹைகோர்ட் வந்து மிக அழகாக சொல்கிறாங்க, பெண்ணின் விருப்பத்தில் தலையிட அதிகாரம் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இது வந்து எல்லா விஷயத்துக்குமே அடங்கும். அதனால் பெண்கள் வந்து இதை வந்து ஒரு அட்வான்டேஜாகவும் நம்ம எடுத்துக்காதீங்க. ஸோ என்னென்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதில்ல, இதிலிருந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க, அதனால் என்னுடைய விருப்பத்தை போல் நான் இருப்பேன் வைப்பேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எந்தெந்த இடங்களில் நாம் பாதுகாப்பாக இருக்கணும், ஏன்னா நம்முடைய சேஃப் நமக்கு முக்கியம். ஸோ அதனால் நம்ம ஒரு ஏரியா, நம்மளுடைய யாரோ ரொம்ப நம்பிக்கையான பர்சனாக இருந்தாலும் சரி, நம்ம போகிறோம், அவங்க கூட இருந்தால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தயவுசெய்து போங்க. இன்னொன்று, நமக்கு சேஃபே இல்லாத ஒரு ஏரியாவில் நம்ம போய் பேசணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கு, ப்ரைவசியாக இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சேஃபான இடங்களில் தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ தயவுசெய்து புரிஞ்சு நடந்துக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஒரு பெண் தன் விருப்பப்படி ஏன் காதல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இஷ்டம். ஸோ ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய காதலனை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய இஷ்டம், அவங்களுடைய விருப்பம் இருக்குது. அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? அதை பற்றிலாம் யாருக்கும் பேசுகிறதுக்கு எந்த ரேட்ஸுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுக்கும்போது எல்லாருமே, நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் ஒரு சில பேர் வந்து, அதே மாதிரி அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள் ஒரு சில பேராக இருக்கட்டும், இவனை வந்துட்டு ஒரு சைக்கோன்னு சொல்லிட்டாங்க. இவன் இந்த யானசாகரம் மாதிரி இன்னும் இந்த உலகத்தில் நிறைய, இந்த தமிழில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, வைக்கிறாங்க, அது வேறு. ஆனால் இந்த பெண் எதற்காக இந்த நேரத்தில் எதுக்கு வந்துட்டு லவராக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எதுக்கு தனிமையில் போகிறாங்க, வைக்கிறாங்க? அப்போ அந்த பெண் மீதும் தவறு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. ஸோ அந்த குற்றச்சாட்டுகளை உடைக்கணும் விதமாக தான் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெண் தன் விருப்பப்படி ஏன் காதல் செய்யக்கூடாது, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, அது யாருக்கும் உரிமை இல்லை, அதை எதுக்கவோ அதை பற்றி விமர்சனம் பண்ணவோ யாருக்கும் இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவில் ஏன் பெண்கள் வந்து தனியாக போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தனியாக செல்லக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா
இந்த வீடியோ வந்து இந்த பிரச்சனை வந்து வைரல் ஆகிட்டு இருக்கிறப்ப, இந்த பிரச்சனை வந்து பூகம்பம் ஆகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேர் பேரண்ட்ஸ் சைடில் இருந்தும் சரி, அதே மாதிரி நிறைய உமன் லேடிஸுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பெண்ணை எதுக்காக வந்து தனியாக இரவில் டைமில் வந்துட்டு வெளியே போகிறாங்க விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க தனிப்பட்ட ஒரு புத்திமதிகளாக இருக்கட்டும், அட்வைஸாக இருக்கட்டும், நிறைய கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஸோ அதை உடைக்கும் விதமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைகோர்ட்டு, இரவில் வந்துட்டு பெண்கள் ஏன் தனியாக சொல்லக்கூடாது, ஏன் அதுக்குரிய பாதுகாப்பு இருந்துச்சு அப்படின்னா 24 மணி நேரம் இருந்தாலும் பெண்களுக்குரிய பாதுகாப்பு இந்த நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஏன் தனியாக சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வெளியே நைட் நேரத்தில் வெளியே சொல்லக்கூடாது, ஆண்கள் வெளியே சொல்லலாம் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. பாலின பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் இதில் இந்த விஷயத்தில் எல்லாருக்குமே சம உரிமை கொடுக்கணும். பெண்கள் வந்து நைட்டு வந்து வெளியே செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. இன்னொன்றும் அந்த மாதிரி குற்றங்கள் நடக்குதில்ல, அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதை வந்து கண்டுபிடிங்க, அதை வந்து அதாவது அந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தடுங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பெண்கள் வந்து ஆண்கள் வெளியே போகலாம், ஆனால் பெண்கள் இரவு நேரங்களில் வெளியே போகக்கூடாது, இவங்க வெளியே போகலாம் இவங்க வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாலின பாடு நிமித்தம் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்டில். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகம் அதோட பாதுகாப்பை அதிகரிங்க, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அதாவது இந்த விஷயம் மாதிரி இனிமேல் எந்த ஒரு விஷயமும், இது அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் கிடையாது, எல்லா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கணும். எந்த ஒரு அதாவது இது ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு செக்ஸுவல் அசால்ட் கேஸ் இதாக இருக்கலாம், ஆனால் எந்த விதத்திலும் பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறதோ இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறதோ எந்த இங்கேயும் நடக்கக்கூடாது. அதற்கு ஏற்ற பாதுகாப்பை பெண்களுக்கு இந்த சொசைட்டி அதாவது காவல்துறை கொடுக்கணும், இந்த சொசைட்டியும் கொடுக்கணும், ஆண்களும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஹைகோர்ட் வந்து மிக ஆணித்தனமாக இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் இது மாதிரி இன்னொரு பிரச்சனை, அதாவது இது மாதிரி வந்துட்டு இந்த ப்ராப்ளங்கள் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை தயவுசெய்து எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற பெண்களை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், அது நம்மளுடைய கடமை. ஏன்னா பெண்கள் வந்து எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்காங்களோ அப்போ தான் அந்த நாட்டோட வளர்ச்சியாக இருக்கட்டும், அந்த நாட்டு மேலே மற்ற நாடுகள் வைக்கிற மரியாதையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதில் அடங்கும். ஏன்னா நம்முடைய நாடு வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே கொஞ்சம் பின்னோக்கி தான் போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறையா விஷயங்கள் நம்ம ரீசெண்டான நிறைய செய்திகளில் கேட்கும்போது மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைகளை வந்துட்டு பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்குறாங்க. அது ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிப இந்த மாதிரி யூத்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வயசானவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், குழந்தைகளுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இதுக்கு காரணம் நம்ம தான். ஏன்னா நம்முடைய வீட்டில் இருக்க பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி மற்ற பிள்ளைகளையும் நம்ம பார்க்கணும். எல்லா பிள்ளைகளுடைய அதாவது பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருடைய பாதுகாப்புக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பாதுகாப்பை நம்ம நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பெண்களோட பாதுகாப்பை அதிகரிக்கு நம்ம அது கொடுக்கணும். ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்துட்டு பெண்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்குரிய ரெஸ்பான்ஸை நீங்கள் ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு அவங்களே தன்னை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு பாதுகாப்பாக வந்துட்டு உணர்வாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா காவல்துறைக்கு வந்துட்டு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, மாணவி அவங்களுடைய குடும்பத்துக்கு போலீஸ் வந்து பயங்கரமான ஒரு பாதுகாப்பு தரணும். ஏன்னா இந்த மாணவிக்கும் குடும்பத்துக்கும் அந்த குற்றவாளியோட பேக்ரவுண்ட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது.
என்னென்னா இந்த கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இதில் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த மாணவியோ இல்லை இந்த குடும்பத்தையோ மிரட்டி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும், இல்லாமலும் இல்லை. அதனால் வந்து இந்த மாணவிக்கும் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் உத்தரவு போட்டிருக்காங்க. இதை வந்து தமிழக டிஜிபி இருக்காங்கள்ல, அவங்க வந்து உறுதிப்படுத்தணும், இதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விசாரணை நடக்கும்போது ஒரே குற்றவாளின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க காவல்துறையை நோக்கி. ஏன் அப்படின்னா நம்மளுடைய கமிஷனர் இருக்கார்ல, சென்னை கமிஷனர் அருண் சார் இருக்காங்கள, அவங்க வந்துட்டு ப்ரெஸ் மீடியாவில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, கேஸ் போயிட்டுருக்கு, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியாகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஒரே குற்றவாளி தான், அந்த சாருங்கிறவங்களாம் வந்து யாரும் கிடையாது. அவருடைய ஃபோன் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளைட் மோடில் இருந்ததுனால ஸோ ஒரு கால் வந்ததுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நீதிபதிகள் சைட்லேருந்து ஹைகோர்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசாரணை போயிட்டுருக்கு, அப்புறம் போயிட்டுருக்கப்ப நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும், எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி காவல்துறையை நோக்கி எழுப்பியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி மீடியாவுக்கு பேட்டி கொடுக்க கமிஷனர் வந்துட்டு யார்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கினார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அனுப்பியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பேட்டி கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறப்ப கமிஷனர் வந்து யாரிடம் அனுமதி வாங்கினார் அப்படின்ற மாதிரி கேள்வியும் காவல்துறையை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஸோ ஹைகோர்ட் வந்துட்டு போட்ட உத்தரவுகள் கேள்விகளுக்கு வந்துட்டு அரசு தரப்பில் இருந்து, அதாவது கவர்மெண்ட் ஹைகோர்ட் வக்கீல்ஸ் தரப்பில் இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமிஷனர் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போதைக்கு ஒரு குற்றவாளி என்றார், இதில் வந்துட்டு இப்போதைக்கு என்ற சொல்லி தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார், ஒரு குற்றவாளி. இதற்கு மேலே ஒரு சில பேர் இருக்கலாம், கேஸ் போய்கிட்டுருக்கு, கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரே தவிர ஒரே குற்றவாளி இவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் அவர் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ஊடக செய்திகள், இந்த மீடியாஸ்னால் சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஆபத்து ஏற்படும்ன்றதுனால தான், இதனால தான் கமிஷனர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, முன்கூட்டியே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா இதனால் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்பிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து கமிஷன் வந்து ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு அரசோட அனுமதி பெற தேவையில்லை, இது போன்ற சூழலில் போலீஸ் பேட்டி தருவது வழக்கம்தான் அப்படின்ற மாதிரியும் அரசு தரப்பு வக்கீல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போன்ற சூழலில் இதே மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேசஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைம்லையும் இதே மாதிரி ஒரு கேஸ் போய்கிட்டுருக்கிற கேஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறப்ப நம்மளுடைய காவல்துறையிலேருந்து கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க, அது கொடுக்கறது வழக்கம்தான். ஸோ அதை மேற்கோள் காட்டி வந்துட்டு அரசு தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊடகங்களுடைய செய்தினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஊடகங்களை தயவுசெய்து குறை சொல்லாதீங்க, இந்த ஊடகங்களால தான் இந்த விஷயம் இன்றைக்கி வெட்டம் வெளிச்சமாயிருக்கு, அதனால் ஊடகங்களை வந்து தயவுசெய்து எதிரிகளாக பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஊடகங்கள் இருக்கிறதுனால தான், சோஷியல் மீடியாக்கள் இருக்கிறதுனால தான், நிறைய மீடியா சேனல்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு தவறு எங்கேயாவது நடந்தா அப்படின்னா உடனே இதாகுது, அது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு கடை கோடியில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட அந்த விஷயம் தெரிய வருது. இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்த விஷயம் நாளைக்கோ இல்லை நாளை கழித்து தான் பேப்பர்லேயே வரும். ஏன்னா அந்தளவுக்கு பின்தங்கி இருந்தோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி எல்லார் கைகளிலையுமே பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாங்கிற ஊடகம் இருக்குது. அது போக பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மீடியா சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. ஒரு சில சேனல்ஸ் ஒரு சில அது வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொது வெளியில், அதாவது ஒரு பொது பிரச்சனைக்கு எல்லா மீடியாக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் சப்போர்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரீசன்ட் நாட்களில். ஸோ இந்த விஷயம்
இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த விஷயம் இவ்வளோ தூரம் பேசப்படுறதுக்கு காரணம், இந்தளவுக்கு கோர்ட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே இந்த மீடியானால தான். அதனால் தயவு செய்து இந்த மீடியாவை குறை சொல்லாதீங்க, இதை எதிரியாக பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கான ஒரு விஷயம். எல்லாருக்குமே தோன்ற விஷயம், பரவலாக பல பத்திரிகை விமர்சகர்கள் எல்லாருமே பேசின ஒரு விஷயம், எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு. எல்லா ஊடகத்திலும் பேசப்பட்ட, எழுப்பப்பட்ட, அதே மாதிரி இது எல்லாருடைய கேள்வியுமே அதுமாக தான் இருந்தது. ஒரு சாமானியனுடைய கேள்வியுமே ஒரு எஃப்ஐஆரில் இருக்கிற அந்த மாணவியோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எப்படி லீக் ஆச்சு, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரிங்களா? அந்த இதை கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஹைகோர்ட்டில். என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாணவியோட தனிப்பட்ட தகவலை எதுக்கு லீக் பண்ணீங்க, இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். ஸோ இதற்கு இடைக்கால நிவாரணமாக அரசு என்ன பண்ணணும், ரூபாய் 25 லட்சத்தை அந்த குடும்பத்துக்கு, அந்த மாணவிக்கு வழங்கணும் அப்படின்ற மாதிரி போட்டு சொல்லியிருக்காங்க. இதுபோக எதிர்காலத்தில் இந்த மாதிரி எஃப்ஐஆர் கசியாமல் இருக்குன்னா அரசு இதை உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதற்காக இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எஃப்ஐஆரில் அந்த பெண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த பெண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த எஃப்ஐஆரில் இருக்கும். அந்த பெண் எங்கே இப்போ இருக்கிறாங்க, அவங்க வீடு எங்கே, அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்க தாய் தகப்பன் யார், அந்த பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையே ஒவ்வொரு விஷயமும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அந்த இது வெளியாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெண்ணுடைய லைஃப் ஒரு கேள்விக்குறியாக மாறும். அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி பாதிக்கப்படும். ஃபேமிலியில் ஏதாவது பெண் குழந்தை இருந்தாலும் சரி, ஒரு பேச்சுக்குள்ளாகும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதாகும். இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் அந்த பெண்ணையும் சேரும், அந்த பெண்ணை சார்ந்தவர்களுக்கும் சேரும். அப்படிங்கிறப்ப இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். அதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தமிழக அரசு இதற்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்ச ரூபா அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எதிர்காலத்தில் எந்த ஒரு எஃப்ஐஆரும் லீக் ஆகக்கூடாது. இதை கவர்மெண்ட்டு பயங்கரமாக கன்ஃபார்ம் பண்ணணும். எந்த இடத்துலையும் இந்த மாதிரி இஷ்யூ இனிமேல் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னமும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. உத்தரவு பிறப்பிச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப பெருமையாக இருக்குது ஹைகோர்ட்டை நினச்சி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாலியல் வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும். ஸோ இதில் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளடக்கமாக இருக்கணும். அதாவது 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்குல்ல, இதை பற்றி புலனாய்வு குழு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி பாலியல் வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொன்னாங்கள்ல, அந்த உத்தரவுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கள். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழுவில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெண் அதிகாரிகள், ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியமான ஒரு விஷயம், எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அதை விசாரிக்க அதுக்கும் ஒரு குழு அமைக்கணும், அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பார்த்த விஷயம். இது ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு புலனாய்வு குழுவில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்கள்ல. ஸோ இன்றைக்கி உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 ஐபிஎஸ் அதிகாரிகளில் இந்த இதில் இது பண்ணியிருக்காங்க. இந்த மூவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, ஸ்னேகா பிரியா அப்படிங்கிற இவங்க அண்ணா நகர் ஜமால்
ஜமால் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு லேடி, அவங்க ஆவடி. பிருந்தா அப்படிங்கிறவங்க துணை ஆணையராக வந்து சேலத்தில் இருக்காங்க. இந்த 3 பேருமே துணை ஆணையர்களாக இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேசஸை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போக போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கேசஸில் எந்த ஒரு பாகுபாடின்றி செயல்பட்டு பெண்களுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பெண்கள் இருக்கணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று விஷயம், இந்த விஷயத்தில் யாரையுமே தப்பிக்க விடக்கூடாது. அது குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தயவு செய்து தப்பிக்க விடாமல் நேர்மையாக இந்த வழக்கை விசாரித்து இதற்கு உரிய நியாயத்தையும், இனிமேல் இது போன்ற அசம்பாவிதங்கள் வந்து யாருக்குமே நேரிடக்கூடாது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய இந்த சேனல் சார்பாக வாழ்த்து. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேஸ் மூலமாக பயங்கரமாக பேசப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யானசேகருக்கு ஆளுங்கட்சியோட அமைச்சருடனும் துணை முதலமைச்சரோடும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. அதனால் வந்து இந்த கேஸிலிருந்து இவரை தப்பிக்கிறதுக்காண்டி ஆளுங்கட்சியாய டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள், பலதரப்பட்ட வாதங்கள்லாம் இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் இதை எதிர்த்து இந்த மாதிரி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாட்டை அடிலாம் அடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் அதிமுக அமைச்சர் வந்து திரு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் அதை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணாங்க. அதே மாதிரி நிறையா அவருடைய விமர்சனங்களும் இருந்தது. இந்த மாதிரி வந்து இருந்தது. நிறையா கமெண்ட் செக்ஷன்லேயே நம்ம நிறையா பார்க்குறோம். இந்த மாதிரி வந்துட்டு டிஎம்கேனா இப்படி தான் அப்படின்னு தான் அந்த மாதிரி பேசிக்கிருந்தாங்க. ஆனால் இவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீதிபதிகள் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துணை முதலமைச்சர் அமைச்சருடன் யானசேகரோட புகைப்படம் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. இதை வச்சு சில எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க, எதிர்கட்சிகள், வளரும் கட்சிகள், புதிதாக ஆரம்பித்த கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து சம்மந்தம் இருக்குது இந்த விஷயத்தில், அதனால் இவனை தப்பி வைக்கிறேன்னு ஆளுங்கட்சி பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வாதங்கள் போச்சு. அப்படின்ட்டு அவங்க ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நாங்களும் ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறோம். அப்போ எங்களோடையும் ஒரு சில பேர் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க யார் என்னென்னா நம்ம கேட்க முடியாது. அப்படிங்கிறப்ப எங்கள் கூட எடுத்ததுனால நாங்களும் அப்படியா எங்களுக்கு அவங்களோட தொடர்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியா இருக்கும்? இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு பொருந்தாத ஒரு விஷயம். தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நெத்தியடி பதிலாக நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்ப்ரெட் ஆகுது வைக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த விஷயத்தை வச்சு எப்படிடா பாலிட்டிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து மூளையை கசக்கி யோசித்து நிறைய கோமாளித்தனங்கள், காமெடித்தனங்கள்லாம் பண்ணுறாங்க. இது இந்த கட்சி மட்டும் இல்லை, ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதும் இதே மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. இது வந்து வழக்கமாக தான் இருக்குது. ஏன்னா இதை மக்கள் நீங்கள் எடுத்துக்கிறப்ப எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே வந்துட்டு அனலைஸ் பண்ணி இது ஓகே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸாம்பிள் தான், கிளாரிஃபிகேஷன் தான் மக்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு விமர்சனம், வாதம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் என்ன கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸ் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த வழக்கை இதோடு நாங்கள் முடிக்கிறோம். சிபிஐ விசாரணை கோரிக்கையை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம். ஏன்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம். தேவைப்பட்டால் இனிய புதிய மனு தாக்கல் செய்யலாம், அவற்றை நீதிமன்றம் விசாரணைக்க ஏற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அட்வைட் மூலம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து போலீஸ் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் வந்துட்டு நீங்கள் அதை வந்து சிபிஐக்கு வந்து பரிசீலனை பண்ணுங்கள், சிபிஐ வந்துட்டு இதை விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்குக்கு கன்க்ளூஷனாக வந்துட்டு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த வழக்கையத்தோடு முடிக்கிறோம், சிபிஐ விசாரணை கோரிக்கையை நிராகரிக்கிறோம். அதாவது சிபிஐக்கெல்லாம் நம்ம கொண்டு போன அவசியமே இல்லை, நம்ம தான் இந்த புலனாய்வு குழு அமைச்சிருக்கோம்ல, ஸோ இவங்களே வந்து போதும் இந்த விஷயத்தை இது பண்ணுறதுக்கு. தேவைப்பட்டால் இனி புதிய மனுக்கள் தாக்கல் செய்யலாம், நீங்கள் வந்துட்டு மறுபடியும் பண்ணலாம், அவற்றை நீதிமன்றம் விசாரணைக்கு கண்டிப்பாக ஏற்போம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும். ஸோ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய ஆளுநர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உயர்கல்வி
துறை செயலாளர் அப்புறம் தொழில்நுட்ப கல்வி ஆணையரோடு சேர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பல்கலைக்கழக வேந்தர் இருக்காங்கல்ல, துணைவேந்தரோட அறையில் ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இனிமேல் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, எல்லா பல்கலைக்கழகங்களும் பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின மீட்டிங்ஸ் வந்து நிறையா போயிருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுதலாம், இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி விஷயங்களில் இவர் மூக்க நுழைக்கிறாரு அப்படின்ட்டு. மக்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சுமே என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்துட்டு ஆளுநருக்கு இது தேவையா, இவர் ஏன் இந்த இதில் வந்துட்டு இது பண்ணுறாரு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் இறங்கும், இது எழும்பும். இதுக்கு நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். துணைவேந்தர்கள்ங்கிறது வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரும். அவங்களுடைய நிதியினால தான் இந்த துணை யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த துணைவேந்தர்களுக்கு வேந்தர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் இந்த ஆளுநர். ஸோ இந்த ஆளுநர் கண்ட்ரோல் கீழே தான் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, ஆளுநர் அவர்கள் ரவி சார் அவர்கள் வந்து நேரில் போயிட்டு ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணிவிட்டு இன்னமும் அந்த பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் நிறையா போயிருக்கு. சரி, ஓகேங்களா? இது வந்து மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப ரொம்ப சிந்திக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லை நடந்துச்சு அப்படின்னா ஒரு 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 எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நானே உளர்றேன். ஏன்னா இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் கொடுமை நடந்திருக்கு. அந்த எஃப்ஐஆர் வந்து அந்த சிட்டிசன் தமிழ்நாடு போலீஸ் சிட்டிசன் போர்ட்டலில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ்னால் எரர்னால் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பொதுவெளியில் அப்டேட் ஆயிடுச்சு. இந்த எஃப்ஐஆர் காப்பியை இதில் வந்து ஒரு 14 பேர் பார்த்துருக்குறாங்க. அதில் ஒரு சில பேர் அதை வந்து பதிவிறக்கவும் பண்ணியிருக்கிறாங்க, டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சரி, ஓகே, இது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். இது வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்டது. அந்த பெண் வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா. அந்த விஷயம் எல்லா ஊடகங்களிலும் பேசப்பட்டுருக்கு. இன்னொன்று இதை வச்சு டிபேட்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பெண்ணோட டீட்டெயில்ஸு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த எஃப்ஐஆரில் இருக்கும். அதை வந்து இந்த பதிவிறக்கம் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இதில் எத்தனை பேர் வந்து தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ தெரியல. இந்த 14 பேர் ஹைகோர்ட்டுமே கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. யார் என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்தை பரப்புனாங்கல்ல, அதுக்குரிய தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பெண் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இதை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த வெப்சைட்டில் அந்த இதில் போலீஸோட அந்த விஷயத்தில் ஏதோ சம்திங் எரர்ஸாக ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸில் அது வந்து பொதுவெளியில் அப்டேட் ஆயிடுச்சு. அதை வந்து உடனே டவுன்லோட் பண்ணி அதை வந்து நிறையா பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பரப்பியிருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், இது என்ன ஒரு ஒரு புதுப்படம் வந்துட்டு ஏதோ நெட்டில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பண்ணுற மாதிரியா? ஒரு பெண்ணோட வாழ்க்கை, அந்த பெண்ணை மட்டும் இல்லை, அந்த பெண்ணை சார்ந்த குடும்பம் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்கள்ல. கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா? இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இன்னொரு பக்கம் இந்த யானை சீக்கிர மாதிரி ஒரு சில பண்ணிகிட்ருக்கானுங்க, திமிருத்தனமாக இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்ருக்கானுங்க. ஆனால் அதை விட மோசமான வேலைகளில் இந்த மாதிரி ஆட்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தை வந்து பரப்பி நீங்கள் அதில் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ் போயிட்டு இருக்கட்டும், என்ன அப்டேட் வருதுன்னு பார்ப்போம்.
பார்ப்போம், ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம். ஸோ சரியான ஒரு முறையில் அந்த வழக்கு போகும் அப்படிங்கிறதையும் நம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.